தமிழகத்திற்கு மோடி அவர்கள் என்ன செய்தார் என்பதை பற்றியும், மோடி புழுகு, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புகிறார்கள் என்கின்ற ரீதியிலே ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக அவர் அங்கு பேசவில்லை என்பது நிச்சயமாக தெரிந்தது. ஒவ்வொரு முறை தமிழகத்திற்காக புதிய திட்டங்களை துவக்கி வைப்பதற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் என்கின்ற வகையில் அவர்தான் மிகவும் அருகில் இருந்து கவனிக்கிறார். இந்த மத்திய அரசு, மோடி அவர்கள் தலைமையிலான அரசு, கடந்த முறை திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசு என்னவெல்லாம் தமிழகத்திற்கு செய்ததோ அதைவிட பல மடங்கு அதிகமாக மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். 11 மருத்துவக் கல்லூரிகள், இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திற்கும் ஒரே சமயத்தில் இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்படவில்லை, இத்தனை மக்கள் தொகைக்கு. இங்கு தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக கூட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இரட்டை ரயில் பாதை, இந்த தூத்துக்குடி பகுதிக்கே கூட புதியதாக ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்று சமீபத்தில் வருகை தந்த போது கூட தூத்துக்குடிக்கு வந்து புதிதாக இஸ்ரோ திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். இவையெல்லாம் முதலமைச்சர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா? பார்த்து கொண்டிருந்தால் எதற்காக இப்படியான ஒரு கேள்விகளை முன்வைக்கிறார் என்பது புரியவில்லை. 2019 மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி அதன் வாயிலாக 38 எம்பிக்களை பெற்று அதன் மூலமாக தமிழகத்திற்கு எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்யாவிட்டாலும் கூட நாங்கள் 38 எம்பிக்களை ஜெயித்தோம் என்று சொல்கின்ற காரணத்திற்காக வைத்திருந்தார்கள். இந்த முறை அப்படி ஒரு மோடி எதிர்ப்பை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறார் மாநிலத்தினுடைய முதல்வர். ஒருபோதும் அவருடைய முயற்சி வெற்றி பெறப் போவதில்லை. இதோ நாளை நாகர்கோயிலுக்கு பிரதமர் வருகை தரப்போகிறார். அதற்கு பின்பாக 18 மாலை கோவையிலே நடக்கின்ற ரோட் ஷோவிலே கலந்து கொள்கிறார். 19 சேலத்திலே நடக்கின்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். பிரதமர் என்கின்றவர் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் எப்படி சுற்றுப்பயணம் செய்கிறார் என்பதை அவரை பார்த்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க முதல்ல குஷ்பு அவர்கள் அவங்க தமிழ் மொழி இவ்வளவு தூரம் பேசுறது சிறப்பு. சில சமயம் அவங்களோட மொழி தாய்மொழி இன்னொன்னா இருக்கு, கத்துட்ட மொழி அப்படிங்கறதால அதுல சில நேரம் சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் பார்க்கணுமே தவிர அந்த வார்த்தைகளோட வச்சுட்டு அவங்கள வந்து குறை சொல்றது சரியில்லை. நன்றிங்க. அதாவது சில துறைகள் வந்து மத்திய அரசுக்கு உரிமை இருக்கக்கூடிய துறைகள், நிதியோ பாதுகாப்போ அந்த மாதிரி. சட்டம் ஒரு சில துறைகளில் ஏற்றலானா முழுமையான அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு. அதனால ஒரு மாநில அரசு மத்திய அரசினுடைய சட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. இரண்டாவது, தமிழகத்திற்குள்ளேயே நான் அதான் நேற்று கூட உதாரணம் சொன்னேன், கோயம்புத்தூர்ல ஒரு எம்எல்ஏ கூட திமுக கிடையாது. தமிழக அரசு கொண்டு வர சட்டத்தை கோவை மாவட்டத்துக்குள்ள நிறைவேற்றக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? நன்றிங்க. வருங்க வேட்பாளர் பட்டியல் இது டெல்லியில மத்திய தேர்தல் குழு எப்போ வந்து தமிழகத்திற்கான வாய்ப்பு வருகிறதோ அந்த லிஸ்ட்ல வருதோ அப்போ வந்து வேட்பாளர் பட்டியல் வரும். பிரதமர் வந்து தொடர்ந்து தமிழகம் வருவதை வந்து கனிமொழி எம்பி தேர்தல் வருகிறது காரணத்திற்காக மட்டுமே இந்த மாதிரி வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழனுடைய பெருமையை எல்லாம் உலகம் முழுவதும் எடுத்து செல்கின்ற ஒரு மிகச்சிறந்த தமிழராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார். அதனால் திருமதி கனிமொழியினுடைய தந்தையார் செய்யாததை, திருமதி கனிமொழியினுடைய தமையனார் செய்யாததை, அது செங்கோலிலிருந்து தமிழ் மொழியினுடைய பெருமை இமயமலையில் பேசுகின்ற வரை பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார். அவர் வீடு எடுத்து தங்கினால் என்ன, அவர் எப்போதுமே தமிழர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார். தமிழகம் ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களுக்கு அப்பதான் தமிழை பத்தி எல்லாம் தெரியுது. நன்றி. கூட்டணி பொறுத்த வரைக்குங்க தேசிய தலைமை முடிவெடுத்து நிறைவாக அறிவிக்கின்ற வரை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, யாராடலாம் நாங்க பேசிட்டு இருக்கோம், நல்லா வெளிப்படையா தானே பண்ணிட்டு இருக்கோம், எந்த ரகசியம் கிடையாது. தேர்தல் கொஞ்ச நேரம் தானே இருக்கு, கொஞ்ச நாள் தானே இருக்கு, பாருங்க. எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக இருக்கோங்கிறத, திமுகவை வீழ்த்தி காட்டுவோம் அப்படிங்கறத எங்களோட எண்ணம். கட்சி முடிவு செய்தால்
யாராக இருந்தாலும் நாங்கள் கட்சி சொல்கிறத எடுத்துக்கணும், அவ்வளோதான். நன்றி. நன்றிங்க. தேங்க்யூ.